நடிகரும், இயக்குனரும், திரைக்கதை எழுத்தாளருமான பாக்யராஜ் உயிரிழந்திருக்காங்க. எப்போ, என்ன காரணத்தினால உயிரிழந்தாங்க? இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் என்ன? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நடிகரும், இயக்குனரும், திரைக்கதை எழுத்தாளருமான பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. ஜூன் 27 இன்னைக்கு தான் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, காலையில அவருக்கு நெஞ்சு வலி அதிகமா ஏற்பட்டிருக்குது. நெஞ்சு வலியில சொல்லியிருக்காங்க ஃபேமிலிட்ட. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு, எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, சென்னை அப்பல்லோ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி இவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கே வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து அதிகபூர்வமா நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலமானாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் பாக்யராஜ் சார் ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு திரைக்கதை எழுத்தாளர். இப்போ நம்ம கூட இல்ல. அவர் இறந்துட்டாரு. இனி பாக்யராஜ் சார குறித்து இனிமேலு அவருடைய வாழ்க்கை வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இப்படி இருக்க நிலையில இன்னைக்கு இவரோட இறந்த நாளு. இத குறித்து அவருடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்பட்டாரு? எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாரு? இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கும்போது, பாக்யராஜ் சார் இந்த பொசிஷனுக்கு வரும்போது நல்ல கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இவரு பொறந்தது ஜனவரி 7, 1953ல ஈரோட்டு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோயில்ல பிறந்தாரு. சரியா? இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணசாமி பாக்யராஜ். அதாவது நம்ம இவர எப்படி கூப்பிடுவோம்னா, பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இவருடைய ஃபுல் நேம கிருஷ்ணசாமி பாக்யராஜ். இவருடைய பள்ளி பருவம் எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு, இவருடைய தொழிலுக்காக எங்க வராங்கன்னா, சென்னைக்கு வராங்க. 1977ல இயக்குனர் பாரதிராஜா சாரோட உதவி இயக்குனராட்டு வேலை பார்க்குறாங்க. அப்போ பாக்யராஜோட வயசு எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 16 வயசு ஆகுது. நெனச்சு பாருங்களேன், 16 வயசுனா எப்படி இருப்பாங்க? அந்த டைம்ல துணை இயக்குனராட்டு ஒர்க் பண்றதுக்கு சேர்றாங்க. ஏன்னா, ஹெல்ப்புக்கு. மேலும் மேலும் அவரு உயர்றதுக்காக அவருக்கு படம் எடுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. நடிக்கிறதுலாம் 2வது. ஆனா படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இவரோட தாட்டாவே இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு யாருன்னா, பாக்யராஜ் சார் பாரதி ராஜாவ சந்திச்சு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க கூட சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்கள்ல பாரதி ராஜா கூட பாக்யராஜ் சார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உதவி இயக்குனராட்டு என்ன பண்றாங்க, வேலை பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி எல்லா தொழிலையுமே கத்துக்கிட்டு, முதல்லா இயக்குனராட்டு பாக்யராஜ் சார் ஒரு படம் எடுக்குறாங்க. சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த படத்த யார் எடுக்குறாங்கன்னா, பாக்யராஜ் சார் தான் எடுக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் படம். அவங்க இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் நெறைய படங்களையும் இயக்கிக்கிட்டு, அதுலயுமே நடிக்கிறாங்க. நடிச்சதெல்லாம் இத பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு விருது அவங்களுக்கு குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம 1983ல முந்தானை முடிச்சு படம். இந்த படத்துலயும் இவரு நடிச்சிருந்தாங்க. நடிச்சது மட்டும் இல்லாம, அதுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபிலிம்பேர் சிறந்த நடிகர் விருது அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜுக்கு கிடைச்சுச்சு. அப்படி அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குனர், திரைப்பட எழுத்தாளர், ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் அவருடைய அடுத்த கட்டமாட்டு முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நம்ம நடிக்கலாம், நம்ம படத்தையும் எடுக்கலாம், திரைப்படத்தையும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் அவருடைய லைஃப முன்னேறி, முன்னேறி, முன்னேறி அப்படியே கொண்டு போனாங்க. பாக்யராஜ் சார் நடிச்சதுல ஒரு சில படத்தோட பேர அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தானை முடிச்சு 1983ல, சின்ன வீடு 1985ல, எங்க சின்ன ராசா 1987ல, இது நம்ம ஆளு 1988, ஆராரோ ஆரிராரோ 1989, பவுனு பவுனு தான் 1991, சுந்தர காண்டம் 1992, ராசுகுட்டி 1992, வீட்ல விசேஷங்க 1994,
இப்படி வந்து நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பல மொழியிலயுமே நடிச்சிருக்காங்க. அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த படங்கள்லயும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டப்பிங் ஆட்டு என்ன பாக்கியராஜ் சார் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் சார் அவர்கள் வந்து நம்மள மாதிரி இனி புது புது இயக்குனர்கள் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜன், பார்த்திபன், சேகர், லிவிங்ஸ்டன் அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துணை இயக்குனரா, அசிஸ்டன்ட்டா சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழி காட்டியிருக்காங்க. அதாவது பாரதி ராஜா வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு வழிகாட்டுனாங்க. பாக்கியராஜ் சார் அவர்கள் வந்து மத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுனாங்க. இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே வழிகாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ உள்ள காலகட்டத்தில ரீசென்ட்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து நடிக்க தான் செஞ்சாங்க. அப்படி என்னென்ன படத்துலலாம் நடிச்சாங்கன்னா, கணிதன், துப்பறிவான், பொன்மகள் வந்தாள் போன்ற படங்கள்ல வந்து துணை வேடங்களா நடிச்சிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இந்த படங்கள பார்த்துருப்போம். பார்க்காம கிடையாது. அது மட்டும் இல்லாம சீரியல்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லயுமே நம்ம வந்து முன்னேறணும். நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்காக இது பண்ணணும். நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி எல்லாருமே வந்து இப்படி இருக்காங்க, சார் இப்படி இருக்காங்க, அவங்களுடைய முயற்சிய விடல. அப்படிங்கிற மாரி இருக்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க முயற்சிய கைவிடாம நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே. பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து சினிமா துறையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாக்யராஜ் சாரோட திருமண பந்தம் 1981ல வந்து தொடங்குது. அப்போ வந்து நடிகை பிரவீணாவ வந்து திருமணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 2 வருஷம் நல்லா தான் போகுது. அந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு மஞ்சக்காமாலை வருது. அப்ப எப்ப இறக்குறாங்கன்னா, 1983ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த நடிகை பிரவீணா வந்து மஞ்சக்காமாலையில இறக்குறாங்க. இறந்ததுக்கு பிறகு அதுவே பாக்கியராஜ் சாருக்கு வந்து ரொம்பவே மனவேதனைய குடுத்துச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "சார் நீங்க கல்யாணம் பண்ணுங்க. உங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி நீங்க இப்ப இருக்காதீங்க. உங்களுக்கு சின்ன வயசு தானே ஆகுது. நீங்க கல்யாணம் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பாக்யராஜ் சார் 1984ல நடிகை பூர்ணிமா ஜெயராமை வந்து திருமணம் செய்றாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பொறக்குது. 2 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை வந்து மகள். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு படம் நடிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு படம் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது வந்து மகன். மகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தனு பாக்யராஜ். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, படம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா மகன வந்து தெரியாம இருக்காது. கண்டிப்பா தெரியும். ரீசென்ட்டா கூட படம் நடிச்சிருக்காங்க. சித்து, பிளஸ் 2 மூலம் வந்து பிரபலமானாங்க. இந்த மாதிரி அவங்க மகனும் நெறைய படங்கள் வந்து நடிச்சுட்டு தான் வராங்க. வழிகாட்டுதல் வந்து பாக்யராஜ் சார் அவர்கள் தான் வழிகாட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் அதோட விடல. நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய குறிக்கோள் இருந்துச்சு. அதே மாதிரி நெறைய அரசியல்கள் கட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஆதரவா பேசுனாங்க. ஒரு கட்சி தொடங்குனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்போது, பாக்யராஜ் சார் அவர்கள் 75க்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 25க்கு மேற்பட்ட படங்கள இயக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களையும் சிரிக்க வச்சிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க பாக்யராஜ் சார் அவர்கள். இப்படி இருக்க சூழ்நிலையில பாக்யராஜ் சார் அவர்கள் நம்மோட இல்ல. இன்னைக்கு காலையில காலமாயிட்டாங்க. அதுவும் அட்டாக்ல வந்து காலமாயிட்டாங்க. சரி ஓகே. இவருடைய இழப்புக்கு யார் யாரெல்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படி நம்ம பார்க்கும்போது, முக்கியமா பாக்யராஜ் சார் அவர்கள் இறப்புக்கு சிஎம் விஜய் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அரசு மரியாதை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நெறைய திரைத்துறை சார்ந்தவங்க வந்து பாக்யராஜ் சார் இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொன்னு டைரக்ட்டா போய் பார்த்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. பாக்யராஜ் சார் அவர்கள் இறந்தது குறித்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஆழ்ந்த இரங்கலும், அனுதாபங்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா சார் இறந்து 17 நாள் தான் ஆகுது. பாக்யராஜ் சாரும் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா அவருடைய சிஷ்யனா இருந்த பாக்யராஜ் சார் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க நெனைக்கல. பட் இருந்தாலும் எங்களால தாங்கிக்க முடியல. அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து இணையத்தில வந்து கொந்தளிச்சுட்டு வராங்க. ஏன்னா, அவருடைய இறப்பு அந்த அளவுக்கு மக்கள் மனசுலயே ரொம்ப ஒரு சோகத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். காரணம் அவருடைய நல்ல நடிகர், திரைப்பட இயக்குனர்
எல்லாமே ஒரு சிறந்த தொகுப்பாளராட்டு விளங்கி வந்தவர் தான் இந்த பாக்கியராஜ் சார். இப்போ நம்ம கூட இல்ல. இறந்துட்டாரு. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க, பாக்கியராஜ் சார் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத குறித்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.